بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. இந்தியாவிலும் சரி உலகத்திலேயும் சரி நமக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று சொன்னால் நாம் இணை வைப்பு இல்லாத ஏகத்துவ கொள்கையில் இருந்தால் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். உலக வரலாற்றில் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருந்தது கிடையாது. ஆனா அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்திருந்தான். நீங்க பாருங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக கடுமையான அளவுல தண்டிக்கப்படுறாங்க, தாங்க முடியல. 950 ஆண்டு காலங்கள் அவருடைய பிரச்சாரம். அவர் இறைவனிடத்தில் கையேந்துகின்றார். அன்னி மக்லூபன் ஃபன்தஸிர், நான் தோற்கடிக்கப்பட்டு விட்டேன், இறைவா எனக்கு நீ உதவி செய் என்று கேட்கின்றார்கள். ஃபஃபதஹ்னா அப்வாப ஸமாஇ பிமாயின் முன்ஹமிர், வானத்தில் இருந்து மழையை நாம் கொட்டுகின்றோம். வஜ்ஜர்னல் அர்த உய்யுனா, பூமியில ஊற்றுகளை நாம் பெருக்கெடுக்க செய்கின்றோம். ஃபல்தகல் மாவாலா அம்ரின் கத் குதிர், நிர்ணயிக்கப்பட்ட அளவிற்கு தண்ணீர் சந்திக்கின்றது. வானத்திலிருந்து இறங்கியது, பூமியிலிருந்து ஊற்று பீரிட்டது. அல்லாஹ் தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களையும் காப்பாற்றிட்டான். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன், மூமின்களுக்கு உதவி செய்வது நம் மீது கடமை. அப்படியே முஸ்லிம்கள் இந்த மாதிரி அடித்து துவைக்கப்படுகின்றார்கள். எங்க பார்த்தாலும் அடி உதை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் அருமை சகோதரர்களே, தௌஹீத் ஜமாத் மக்களுக்கு மத்தியிலே மார்க்கம் சொல்லக்கூடிய, குர்ஆனில் வந்திருக்கக்கூடிய, ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய செயல்பாடுகளை, வணக்க வழிபாடுகளை மக்களுக்கு மத்தியில் தொடர்ந்து எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் நாமோ உங்களிடத்தில் மிக மிகவும் அதிகமாக வலியுறுத்துவது, நாம் எந்த ஒரு காரணத்தை முன்னிட்டும் இணை வைப்பு என்ற பெரும்பாவத்திலே விழுந்து விடக்கூடாது. இந்த பெரும்பாவத்திலே விழுந்து விட்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலும் நமக்கு விமோசனம் கிடையாது, மறு உலகத்திலும் விமோசனம் கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஐயுல் ஃபரீகைனி அஹப்பு பில் அம், நம்மில் 2 சாரார்கள், ஒருவர் அல்லாஹ் அல்லாதவரை வணங்கக்கூடிய சாரார், இன்னொரு சாரார் அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடிய சாரார். இந்த சாரார்களில் யாருக்கு இறைவனிடத்தில் பாதுகாப்பு இருக்கின்றது என்று கேட்டால், அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிظுல்மி உலாயிக லஹுமுல் அம்னு என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக, யார் தங்களுடைய கொள்கையில, இறை நம்பிக்கையில இணை வைப்பை கலந்து விடவில்லையோ அவர்களுக்கு தான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு இருக்கின்றது. அவர்கள்தான் உலாயிக ஹுமுல் முஹ்ததூன், அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று சொல்கின்றார். அந்த அடிப்படையில் நாமோ மறு உலகத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால் இணை வைப்பு நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. இந்த உலகத்திலும் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்தில் இணை வைப்பு இருக்கக்கூடாது. இன்றைக்கு உள்ள இந்திய சூழல் எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், சமீபத்தில் சாவா என்ற ஒரு திரைப்படம், இந்தி திரைப்படம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த திரைப்படத்தை இயக்கியவர் லக்ஷ்மண் உட்டேகார். இந்த படத்தில் சத்ரபதி சிவாஜியாக நடித்திருப்பவர் விக்கி கௌஷல். அந்த பக்கம் எடுத்துக்கொண்டால் எதிர் அணியில மிகப்பெரிய ஒரு கொடுமையாளராக சித்தரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவுரங்கசீப், அவருடைய பாத்திரத்தில் அக்ஷய் கண்ணா நடித்திருக்கின்றார். இந்த படம் 136 நிமிடங்கள் ஓடுகின்றன. அதுல 40 நிமிடம் அவுரங்கசீப் சத்ரபதி சிவாஜியுடைய மகனை சித்திரவதை செய்வதாக படம் காட்டுகின்றது. 40 நிமிடம்
அந்த படத்தை பார்க்கக்கூடியவர்கள் கொதிக்கின்றார்கள். எந்த அளவிற்கு என்றால், குஜராத்தில் திரை அரங்கில் ஒருவன் நேராக போய் ஸ்கிரீனையே திரையையே கிழித்து விடுகின்றான். இன்னொரு இடத்துல ஒருவன் குதிரையை ஓட்டிக்கொண்டு திரையரங்கிலே ஒரு ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டு, அதாவது சத்ரபதி சிவாஜியினுடைய மகனை புகழ் பாடிக்கொண்டு திரையரங்கிற்குள் உள்ளே நுழைகின்றார். முகநூல்ல பார்த்தோம் என்று சொன்னால் சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் கதறி அழுகின்றார்கள். அந்த அளவிற்கு அவுரங்கசீபை ரொம்ப கொடுமையான முறையில் சித்தரித்து காட்டியிருக்கின்றார்கள். இத நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஆடிட்டோரியத்தில் வியாழக்கிழமை அன்று மோடியும் அமித்ஷாவும் நாடாளுமன்றத்தில் உள்ள உறுப்பினர்களும் பார்க்க இருக்கின்றார்கள். அங்கு இந்த படம் திரையிடப்பட இருக்கின்றது. இதை நான் இங்கு சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? வரலாற்றில் பல நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. இந்து மன்னர்கள் முஸ்லிம் மன்னர்களை கொண்டிருக்கின்றார்கள், முஸ்லிம் மன்னர்கள் இந்து மன்னர்களை கொண்டிருக்கின்றார்கள். மத துவேஷத்துடன் கிடையாது, நில அடிப்படையில் நான் இந்த நாட்டை நான் பிடிச்சுக்கிடுவேன் என்ற அடிப்படையில் நடந்ததே தவிர, முஸ்லிம் என்ற அடிப்படையில் இந்துக்கள் எதிர்த்து நின்றதாகவோ அல்லது இந்துக்கள் என்ற அடிப்படையில் முஸ்லிம்கள் எதிர்த்து நின்றதாகவோ ஏதோ ஒரு சில விதிவிலக்காக சில நிகழ்வுகள் நடந்திருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்த வரலாறும் அப்படி கிடையாது. ஆனால் இன்றைக்கு என்ன செய்கின்றார்கள் என்றால், முஸ்லிம்களை அவர்கள் கொடுங்கொன்மையானவர்கள் என்று சித்தரித்து காட்டுகின்றார்கள். அவுரங்கசீப் 1707 இறந்து விடுகின்றார். அவர் இறந்த பிறகு இன்றைக்கு வரைக்கும் அவரை கட்டி எழுப்பிக் கொண்டு அவருடைய விவகாரத்தை தூசி தட்டி கிளப்பி அதை ஒரு விவகாரமாக ஆக்குகின்றார்கள். அப்ப இந்த அளவிற்கு மிகப்பெரிய அளவுள்ள முஸ்லிம்கள் மீது ஒரு வெறுப்பு காட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது ஒரு படம் கிடையாது. அதே சந்தர்ப்பத்தில் முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்ட மாதிரி ஏதாவது ஒரு படம் எடுக்கப்பட்டால் அதற்கு தணிக்கை குழு அனுமதி கொடுப்பது கிடையாது. பாருங்க, கேரளாவில் மோகன்லால் ஏதோ நடித்த ஒரு படம் வாட்ஸ்அப்பில் வலம் வரக்கூடிய செய்திதான். அதற்கு தணிக்கை குழு அனுமதி கொடுப்பது கிடையாது. அப்ப அந்த அளவிற்கு முஸ்லிம் துவேஷத்தையே, முஸ்லிம்கள் மீது வெறுப்பையே விதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சினிமா படம் என்று சொல்லும் போது ஒரு 10 வயசு பையனை ஒரு தகப்பனார் திரையரங்குக்கு அழைத்து செல்கின்றார். இது மும்பையில தான் நடக்கின்றது. வெளியே வந்து பார்த்தா அந்த பையன் ரொம்ப கடுமையான முறையில் டென்ஷன் ஆயிருக்கான். இப்படி சத்ரபதி சிவாஜியுடைய மகனை சிதறவதை செய்வாங்களா என்று அவனால் தாங்க முடியவில்லை. அப்போ வளரும் தலைமுறை, இருக்கும் தலைமுறை எல்லாரிடத்திலையும் முஸ்லிம்களை ஒரு வெறுப்புக்குரிய பிம்பங்களாக காட்டி ஒருவருக்கு ஒருவர் மோத செய்து அதை மோடி உட்கார்ந்து கொண்டு நாடாளுமன்றத்தில் பார்க்கிறாங்க என்று சொன்னால், அந்த மாதிரியான படங்களுக்கு வரி விலக்கு அளிக்கின்றார்கள் என்று சொன்னால் எங்க இந்த நாடு சென்று கொண்டு இருக்கின்றது? இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் நமக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது? இந்த நாட்டில் முஸ்லிம்கள் நாம சிறுபான்மையினர், ஆனால் நம்மை தான் அவர்கள் எதிரி அடிக்கின்றார்கள். மாட்டை அறுத்து விட்டார் என்று சொன்னால் ஆளையே அறுத்து கொன்று விடுகின்றார்கள். இப்ப இன்றைக்கு நாம பெருக்கல்ல நின்று தொழுகிறோம். மஸ்ஜித் ரஹ்மான்ல பிந்திய இரவுகளில் இடம் பத்தாம தாய்மார்கள் வந்து நின்று தொழுதார்கள் அத்தியடி தெரு வரைக்கும். இந்த பக்கம் காவல் நிலையம், இந்த பக்கம் புதுமண தெரு வரைக்கும் பெண்கள் நின்று நீட்டமாக தொழுகின்றார்கள். இத மாதிரி ஊப்பியில தொழுதால் அவர்களுக்கு பாஸ்போர்ட் வழங்கப்படாது. ஆனா கும்பமேளா என்று அந்த ஊப்பி மாநிலமே அமர்க்கலப்படுகின்றது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஊப்பியில அந்த பகுதியில கும்பமேளா நடந்தது. அந்த ஊர்ல உள்ள மக்கள் நல்லா இருப்பீங்க, நீங்க இங்க வராதீங்க என்று வருகையாளர் பார்த்து சொல்றாங்க. அப்படி சொல்லக்கூடிய ஒரு நிலை இருந்தோம். அவர்களுக்கு அனுமதி, முஸ்லிம்களுக்கு அனுமதி இல்லை என்றால் இது எங்கே செல்கின்றது? அப்ப இந்த இந்தியாவிலும் சரி உலகத்திலேயும் சரி நமக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று சொன்னால், நாம் இணை வைப்பு இல்லாத ஏகத்துவ கொள்கையில் இருந்தால் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். உலக வரலாற்றில் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருந்தது கிடையாது. ஆனா அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்திருந்தான். நீங்க பாருங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக கடுமையான அளவில் தண்டிக்கப்படுறாங்க.
தாங்க முடியல. 950 ஆண்டு காலங்கள் அவருடைய பிரச்சாரம். ரப்பஹு, அவர் இறைவனிடத்தில் கையேந்துகின்றார். அன்னி மக்லூபன் ஃபன்தஸிர், நான் தோற்கடிக்கப்பட்டு விட்டேன், இறைவா எனக்கு நீ உதவி செய் என்று கேட்கின்றார்கள். ஃபஃபதஹ்னா அப்வாப ஸமாஇ பிமாயின் முன்ஹமிர், வானத்தில் இருந்து மலையை நாம் கொட்டுகின்றோம். வஜ்ஜர்னல் அர்த உய்யுனா, பூமியில ஊற்றுகளை நாம் பெருக்கெடுக்க செய்கின்றோம். ஃபல்தகல் மாவு அலா அம்ரின் கத் குதிர், நிர்ணயிக்கப்பட்ட அளவிற்கு தண்ணீர் சந்திக்கின்றது. வானத்திலிருந்து இறங்கியது, பூமியிலிருந்து ஊற்று பீரிட்டது. அல்லாஹ் தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களையும் காப்பாற்றிட்டான். அடுத்து பார்க்கின்றோம் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவங்களுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டுகின்றார்கள். சதித்திட்டம் தீட்டுகின்ற பொழுது அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அந்த நகரத்தில் 9 பேர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள். காலு தகாசமு பில்லாஹி நுபையி தன்னஹு வ அஹ்லஹு, நாம இரவோடு இரவாக சென்று அவருடைய வீட்டிற்கு சென்று நாம் அவருடைய கதையை முடித்து விடுவோம். சும்மலன கூலன்னி வலி மா ஷஹிதுனா மஹ்லிகா அஹ்லி, யார் கொன்றார் என்று தெரியாது என்று நாம எல்லோருமே கைவிரித்து விடுவோம். இன்னால சாதிக்கும், நாங்கள் உண்மை சொல்கின்றோம் என்று சொல்வோம் என்று சதித்திட்டம் தீட்டி செல்கின்றார்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொல்லப்பட்டார்களா என்றால் கிடையாது. ஓ மக்கரு மக்கரன், அவர்கள் ஒரு சூழ்ச்சி செய்தார்கள். ஓ மக்கர்னா மக்கரன், நாமும் ஒரு சூழ்ச்சி செய்தோம். ஒஹும் லா யஷூரூன், அவர்களுக்கு தெரியாத அளவிற்கு நாம சூழ்ச்சி செய்தோம் என்று அல்லாஹ் தஆலா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய சமுதாயத்தையும் காப்பாற்றி விடுகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரலாறு நமக்கு தெரியும். அஞ்சைனா மூசா வம்மாஹு அஜ்மைன், மூசாவையும் அவருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களையும் நாம் காப்பாற்றி சும்மா அக்ரகனல் ஆகரின், மற்றவர்களை கடலிலே நாம் மூழ்கடித்து விட்டோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அதேபோல ஒவ்வொரு நபிமார்கள் அவங்களுடைய சமுதாயங்கள் அல்லாஹ் தஆலா அவர்களை காப்பாற்றி இருக்கின்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாம், இன்றைக்கு யூத கூட்டம் முஸ்லிம்கள் மீது ஏறி மிதிக்கின்றது. பலஸ்தீனில் உள்ள முஸ்லிம்கள் அடித்து துவைக்கின்றார்கள். ஃபஅய்யதனல்லதீன ஆமனு அலா அதுபிஹிம் ஃபஅஸ்பஹு ஸாகிரின், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று வருகின்றார்கள். அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விண்ணுலகத்திற்கு உயர்த்தி அவர்களை காப்பாற்றி விடுகின்றான். கொல்ல முடியவில்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாறு என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு தப்பி வருகின்றார்கள். அப்படி தப்பி வருகின்ற பொழுது அவர்களை கொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். இல்லா தன்சுருஹு, நீங்கள் இவருக்கு உதவி செய்யாவிட்டால் போங்கள். ஃபகத் நஸரல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு உதவி செய்திருக்கின்றான். இதா அஹ்ரஜுல்லதீன கஃபரு சானிய ஸனைனி ஸூமா ஃபில் கார், இரண்டாமவராக அவரும் அவருடைய தோழரும் காஃபிரானவர்களால் வெளியேற்றப்படுகின்றார்கள். அப்ப அந்த குகையில இருக்கிறாங்க. இது ஹுமா ஃபில் கார் இது யகூலு லி ஸாஹிபிஹி, அவர் தன்னுடைய தோழருக்கு சொல்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, லா தஹ்சன் இன்னல்லாஹ் மஅனா, நீங்கள் கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்ன அந்த செய்தியை சொல்லி ஃபஅன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு அலை, அல்லாஹ் அவருக்கு அமைதியை இறக்கி வஅய்யதஹு பிஜுனூதின் லம் தரவுஹா, நீங்கள் பார்க்காத ஒரு படையை கொண்டு அவருக்கு உதவி செய்தான் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சொல்கின்றான். அப்ப அதனால நாம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் தூதர்கள் காட்டப்பட்டிருக்கின்றார்கள். இது தூதர்களுக்கு மட்டுமா என்று கேட்டால் கிடையாது. அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னால நன்சுரு ருசுலனா, நாம நம்முடைய தூதர்களுக்கு உதவி செய்வோம். வல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்கு உதவி செய்வோம். ஃபில் ஹயாத்தித் துன்யா, இந்த உலகத்திலும் உதவி செய்வோம். வ யௌம யகூமுல் அஷ்ஹாத், நாளைக்கு மக்கள் எல்லோருமே சாட்சியாளர்களாக வந்து நிற்பாங்களா, அந்த நாளிலும் உதவி செய்வோம். தூதர்களுக்கும் மூமின்களுக்கும் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் உதவி செய்வோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்ப நமக்கு உதவி இருக்கிறதா இல்லையா? நமக்கும் உதவி இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன், மூமின்களுக்கு உதவி செய்வது நம் மீது கடமை. அப்ப ஏன் முஸ்லிம்கள் இந்த மாதிரி அடித்து துவைக்கப்படுகின்றார்கள்? எங்க பார்த்தாலும் அடி உதை. அவுரங்கசீப் விவகாரத்தில் நடந்தது என்ன? திடீரென்று ஒரு கலவரம் ஏற்படுகின்றது. அந்த கலவரம் மும்பையில, நாக்பூர்ல RSS தலைமையகம் இருக்கின்றது. அங்கு முஸ்லிம்கள் கொந்தளிக்கின்றார்கள். ஏன் கொந்தளிக்கின்றார்கள்? ஒரு திரைச்சீலையில குர்ஆனுடைய வசனங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. அத BHP பஜ்ரங் தள் இந்த கூட்டம் அப்படியே வச்சு கொளுத்துறான். இதை பார்த்துட்டு எந்த மூமின் சும்மா இருக்க முடியும்? அதனால்தான்
நாக்பூர்ல கலவரம் வெடித்தது. ஆனா என்ன நடந்தது என்றால் அதுல சட்டப்பூர்வமாக போரிட்ட ஒருவரை சிறையில் போட்டு அடைக்கின்றான். முஸ்லிம்கள் ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டால் அவர்களுடைய வீடு இடித்து தரமட்டமாக்கப்படுகின்றது. இது வேற எங்கோ நடக்கின்றது என்று நீங்கள் நினைக்காதீர்கள், இந்தியாவில் நடக்கின்றது. அப்போ நமக்கு பாதுகாப்பு இல்லையா என்று கேட்டால் பாதுகாப்பு இருக்கின்றது. நம் இடத்தில் ஷிருக்கு கடுகளவு இருக்கக்கூடாது. அப்படி இல்லை என்றால் ரப்புல் ஆலமீனுடைய பாதுகாப்பு நமக்கு உண்டு. இப்ராஹிம் இஸ்லாமருடைய வரலாறு என்ன? நெருப்புல தூக்கி போடுறாங்க. அராது பிஹி கைதா, அவர்களுக்கு எதிராக அவர்கள் சதித்திட்டம் தீட்டினார்கள். அவர்களை நஷ்டவாளிகளாக நாம் ஆக்கிவிட்டோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அப்ப எல்லா இறை தூதர்களுக்கும் பாதுகாப்பு கிடைத்திருக்கின்றது. அல்லாஹ் தஆலா உதவியை வழங்கி இருக்கின்றான். ஆனால் இந்தியாவில் உள்ள முஸ்லிம்களுக்கு ஏன் உதவி கிடைப்பதில்லை? இணைப்பு நம்மிடத்தில் இருக்கின்றது. ஆலிம்கள் அதை அவர்கள் உணரவில்லை, மக்களிடத்தில் உணர்த்தவில்லை. இது இந்த ஜமாத்தை பொறுத்தவரையில ஹதீஸ்ல உள்ளத குர்ஆன்ல உள்ளத அப்படியே செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது. நாம இந்த தொழுகையை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். எதை வச்சு இப்படி பண்ணோம்? ஹதீஸ்ல இருக்கின்றது, செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தோம். அது வரைக்கும் மேலப்பாளையத்துல இந்த ஹதீஸ் செயல்பட்டுச்சா, இருந்துச்சா? தயவு செய்து நீங்க நினைச்சு பாருங்க, கிடையாது. பெண்களும் வர வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. ஆனால் நீங்கள் மாபர் பள்ளியில நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஹதீஸுக்கு மாற்றமாக பெண்களை பள்ளிவாசல கொண்டு வந்து அடைக்கிறாங்க, ஆண்கள் திடல்ல மட்டும் வந்து நிற்கிறாங்க. அப்ப ஹதீஸை அவர்கள் பின்பற்றவில்லை. 30 வருடமாக நாம் சொல்கின்றோம் லைலத்துல் கத்ர் என்பது பிந்திய 10 இரவில் குறிப்பாக ஒற்றைப்படை இரவில் இருக்கிறது என்று நாம் பிரச்சாரம் செய்கிறோம். அப்போதெல்லாம் அவர்கள் 27 தான் இருக்கிறது என்று பிரச்சாரம் செய்தார்கள். ஆனா இப்போ மக்கள் எல்லாம் எல்லாரும் சொல்றாங்க என்று சொல்லிவிட்டு, அருமையானவர்களே எல்லாரும் சொல்றாங்க என்று 27 மக்கள் நின்னாங்க. புத்திசாலிகள் ஒற்றைப்படை இரவில் நிற்பார்கள் என்று எப்போ நாம அடின்னு அடிச்ச பிறகு இவர்கள் இன்றைக்கு சத்தியத்தை சொல்கின்றார்கள். ஏன் கேட்டா மக்களுடைய ட்ரெண்ட் இந்த பக்கம் போயிட்டு இருக்கு. இப்ப நாம சொந்த சரக்க நம்ம சொல்லல, நாம சொன்னது என்னன்னா புகாரி உள்ள ஹதீஸை சொல்றோம், முஸ்லிம் உள்ள ஹதீஸை சொல்றோம். மக்கள் பார்க்கறாங்க, ஆஹா ரசூலுல்லாஹ் இப்படி தொழுதுருக்காங்க, நாம ஏன் அப்படி தொழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி நைட்டு 1:50க்கு பள்ளிவாசல்ல தொலை வைக்கிறோம். பெண்கள்லாம் வர்றாங்களே, எதுக்கு வர்றாங்க? நைட்ல ஒரு பிரியாணி பொட்டலம் கொடுக்கறாங்கன்னு சொன்னா கூட மக்கள் வந்தால் ஒரு அர்த்தம் இருக்கின்றது. இது எதற்கு வர்றாங்க? லைலத்துல் கத்ரை தேடி வருகின்றார்கள் என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம்? ஹதீஸ்ல உள்ளதை சொல்றோம், மக்கள் அதை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அப்ப இப்படி பல விஷயங்களை ஹதீஸ்ல உள்ளதை அமல்படுத்தி இருக்கின்றோம். ஃபித்ர் சதகா கோடான கோடி ரூபாயில தமிழகம் எங்கும் இன்றைக்கு கொடுக்கப்படுகின்றது ஏழைகளுக்கு. தௌஹீத் ஜமாத் வர்றதுக்கு முன்னால ஃபித்ர் சதகா ஏன் செயல்பாட்டில் இல்லை? ஏன் இல்லை? இதுல ரொம்ப கொடுமை என்னன்னா, நாங்க தஞ்சை மாவட்டத்தில் இமாமத்துல இருக்கின்ற பொழுது அங்குள்ள அந்த பள்ளிவாசல் இன்று தொழும்போது எங்கள்கிட்ட கொண்டு வந்து காசு தருவாங்க. அப்படியே நாங்க வந்து ஒவ்வொரு ஆளுக்கா அப்படியே முசாஃபா செய்யும் போது கையில உள்ளுக்குள்ள அப்படி திணிச்சு வச்சிருக்கோம். அப்படி காசை ஜோப்லாம் வைக்க முடியாது இல்ல, பின்னால் இந்த முசல்லா இருக்கும், அதுல தூக்கி போட்டு 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 அது பாட்டுக்கு பெரிய குவியல் ஆயிரும். எங்கள்கிட்ட வந்து கொடுப்பாங்க. உண்மையிலேயே நாங்கள் அதற்கு தகுதி கிடையாது. இன்றைக்கு நாம மக்களுக்கு கொடுக்கிறோமா இல்லையா பாருங்க. அப்ப இது மாதிரியான இந்த விஷயங்கள் மக்களுக்கு மத்தியில அமுல்படுத்தப்படல. அதனாலதான் நம்ம சொல்கின்றோம், இவர்கள் சத்தியத்தை மக்களுக்கு மத்தியில் சொல்லவில்லை, சொல்ல மாட்டார்கள். அவர்கள் சொல்ல வேண்டிய செய்தி தர்காக்கள் இடிக்கப்பட வேண்டும். எந்த ஆலிம்சாவது அவன் சொல்லுவாங்கல்ல, பல்லு மேல நாக்க போட்டு பேச முடியுமா? பேசட்டும் பார்க்கும். பேச மாட்டார்கள். ஏனென்றால் அதை சொன்னார்கள் என்று சொன்னால் பிழைப்பு கட்டு போய்விடும். அதுதான் ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரண படுக்கையில சொல்றாங்க, லானல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தகது குபூர் அன்பியாஹிம் மசாஜித். தங்களுடைய நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை வணக்கத்தலங்களாக மாற்றிவிட்டார்கள். அல்லாஹ் அவர்களை சபிப்பானாக. யூத கிறிஸ்தவர்கள் மாற்றிவிட்டார்கள், அவர்களை அல்லாஹ் சபிப்பானாக என்று சொல்கின்றார்களே. இந்த ஹதீஸ் புகாரில் இருக்கின்றது. எந்த பள்ளியில் உள்ள இமாமாவது பேச நீங்க கேட்டிருக்கீங்களா? தௌஹீத் பள்ளியை தவிர்த்து. பாருங்க, மக்களிடத்துல சொன்னோம், மக்கள் இந்த ஹதீஸ
பார்த்து விட்டு ஏற்றுக்கொண்டார்கள். முதல்ல 1989 என்று நினைக்கின்றேன், முதல்ல குத்பா பள்ளியில் போய் நாங்கள் சொல்லவில்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் என்று இந்த தர்காக்கள் சம்பந்தப்பட்ட இந்த ஹதீஸ்களை எல்லாம் விநியோகிக்க வேண்டும், நோட்டீஸ் அதை விநியோகிக்கிறதுக்காக போனா அங்க குத்பா பள்ளியில மெம்பருக்கு தகவல் போயிருச்சு, யாரோ ஒரு பயங்கரவாதி, நான் தான் போயிருக்கேன், பயங்கரவாதி நோட்டீஸை தூக்கி வந்து விட்டார், அவரை பிடியுங்கள். அன்றைக்கு மியூசிக்கல் சேர் மாதிரி ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே ரவுண்டா சுத்திட்டு வருவாங்க. அன்றைக்கு அது கேன்சல் பண்ணிட்டாங்க, என்ன பிடிக்கணும்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறாங்க. அப்ப அந்த பள்ளிவாசல்ல பெருங்கூட்டம் நிற்கின்றது. அதுல உள்ள ஒரு சில முகங்கள் எல்லாம் இன்றைக்கும் என்னுடைய கண் முன்னால் நிற்கிற, அதுல ஒரு சில பேர் இறந்து விட்டார்கள். அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் நோட்டீஸ்ல கண்டிருக்கக்கூடிய இந்த செய்தி ஹதீஸ்ல உள்ளது, தர்காவை உடைக்கணும், கபர்கள் கட்டப்படக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இதற்கு மாற்றமாக இருந்தால் என்னை நீங்கள் அடிச்சு கொலை செய்து இந்த குத்பா பள்ளி கபர்ஸ்தானிலே நீங்கள் புதைக்கலாம் சொல்றேன். அங்க இருந்துட்டு சொல்றாங்க, எப்பா நீ போப்பா என்று விரட்டி விட்டார்கள், அடிக்கலாம் இல்லை. அன்றைக்கு பட்னா ஆப்சா இருந்தார், அவர் என்னுடைய ஆசிரியர். அவர்கிட்ட நான் வேகமா போய், ஆப்சா இதை பாருங்க, அசத்து இதை பாருங்க, இதுல ஏதாவது நீ போடே நீ என்று துரத்தி விட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். அப்படி என்ன மக்களிடத்துல இந்த செய்தியை கொண்டு போகும்போது அப்போ அன்றைக்கு எதிர்ப்பு இருந்துச்சு. இப்ப வந்திருக்கீங்களா, மேலப்பாளையத்தில் 6 மர்கஸ்கள் இருக்கின்றனவே, எந்த அடிப்படையில் வந்துச்சு? இந்த ஹதீஸை சொல்லும் போது ஆமா ஹதீஸ்ல இப்படி இருக்கிறது என்றுதான மக்கள் வந்திருக்கிறாங்க. அப்ப ஏன் இவர்கள் சொல்வது கிடையாது? இவர்கள் சொல்ல மாட்டார்கள், மக்களுக்கு பயந்தவர்கள். அதனால நாம் உங்களிடத்தில் தெளிவாக சொல்கின்றோம், இவர்கள் சத்தியத்தை மறைக்கின்றார்கள். அதனாலதான் பெண்களிடத்தில் நாம குறிப்பாக சொல்வது, இந்த ஆலிம்களை நம்பி நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள். இதைத்தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கின்றோம். காவல் நிலையங்கள்ல திருடர்கள் ஜாக்கிரதை என்று ஒரு படத்தை போட்டு வச்சிருப்பான், இமயமெல்லாம் வழிப்பறிக்காரன் என்று. அந்த அளவுக்கு இவங்க நாம் ஒப்பிடல. ஆனால் மர்மையை சொல்லி மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க. அதனாலதான் அவர்களிடத்தில் முகம் கொடுத்து பேசுவதற்கு முடியவில்லை. மக்கள் அதை நம்பி ஏமாந்து கொண்டிருக்கின்றார்களே. அப்ப அதனால அந்த ஏமாற்று பேர்வழிகளிடத்தில் மக்கள் ஏமாந்து விடக்கூடாது, சத்தியத்தை சொல்ல வேண்டும். அதனால இழப்புகள் ஏற்படும். பொது வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும். இவர்கள் உண்மையை சொன்னார்களா? சத்தியத்தை இவர்கள் சொன்னார்களா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது ஒரு புகார், நிறைய ஹதீஸ்கள் அவர் அறிவிக்கிறாரு. உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, என் மீது இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது, நான் வயிற்றுப்பாட்டுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளியிலேயே கிடப்பேன். இப்படி கிடக்கக்கூடிய சமயத்தில் ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, உங்க துணியை விரிங்க, நான் சில விஷயங்களை சொல்றேன். அப்படி சொன்ன பிறகு அதை அப்படியே நெஞ்சோடு அணைத்துக் கொண்டால் அவருக்கு மறதியே ஏற்படாது என்று சொன்னார்கள். அது மாதிரி என்னிடத்துல உள்ள ஒரு துண்டை நான் விரிச்சா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படியே சேர்த்து அரவணைத்துக் கொண்டேன். அன்றிலிருந்து நான் எந்த செய்தியையும் மறக்கவில்லை என்று அவங்க சொல்றாங்க. அதனாலதான் அன்சாரி தோழர்கள் விவசாயத்துக்கு போயிட்டாங்க, முஹாஜிர்கள் அவங்க வியாபாரத்திற்கு போயிட்டாங்க. எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது. நிறைய ஹதீஸ்களை நான் அறிவிக்கிறேன். அதனால நீங்க ஹதீஸ்ல பார்க்கலாம், அபூ ஹுரைரா நிறைய வரும். நிறைய ஹதீஸ்களை அவங்க மனப்பாடம் பண்ணாங்க. அவங்க சொல்றாங்க, நான் ஏன் இதை சொன்னேன் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பய்யினாத்தி வல் ஹுதா மின் பஅதி மா பய்யன்னாஹு லின்னாஸ் ஃபில் கிதாப். அல்லாஹ் வேதத்துல மக்களுக்கு சத்தியத்தை நேர்வழியை தெளிவுபடுத்தியதற்கு பிறகு இறக்கியதை யார் மறைக்கின்றார்களோ உலாயிக யல்அனுஹுமுல்லாஹு வ யல்அனுஹுமுல் லாயினூன், அவர்களை அல்லாஹ் சபிக்கின்றான், சபிக்கக்கூடியவர்கள் சபிக்கின்றார்கள். இல்லல்லதீன தாபு அஸ்லஹு பய்யனு, யாரு வருந்தி திருந்தி மக்களிடத்தில் தெளிவுபடுத்துகின்றார்களோ ஃபௌலாயிக அத்தூபு அலைஹிம் வ அன தவ்வாபுர் ரஹீம், அவர்களை நான் மன்னித்து விடுவேன், நான் இரக்கம் காட்டக்கூடியவன் என்று. இந்த 2 வசனங்கள் குர்ஆனில் இல்லை என்றால் எனக்கென்ன என்று நான் போயிருப்பேன் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மனம் வருத்தப்பட்டு சொல்கின்றார்கள். அப்ப நம்ம சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தௌஹீத் ஜமாத்துல உள்ளவங்க சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இதெல்லாம் மறைச்சிடக்கூடாது. அப்படி சொன்னதுனால இன்றைக்கு
மாற்றம் மக்களுக்கு மத்தியிலே ஏற்பட்டிருக்கின்றது, செய்தி மக்களிடத்தில் போய் சேர்ந்திருக்கின்றது. இன்றைக்கு மக்களிடத்துல தாயத்து போடக்கூடிய வழக்கம் இருக்கின்றது. அதுக்குன்னு சொல்லி அவன் ஆபீஸே வச்சிருக்கிறான். இப்ப நம்ம கூட அந்த இதுல இறங்கணும்னு வைங்க, ஒரு மாதிரியா நம்ம வீட்டுக்கு நல்ல நிறைய ஆடி கார் வருது, டொயோட்டா கார் வருது, நம்ம தெருவிலேயே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்கு. அப்போ நம்மளும் இப்படி இறங்கிட்டோமாக்கும் லுஹா என்று சொல்லி போட்டு ஒரு போர்டை வச்சிருமாக்கும், இங்கு காத்து கருப்பு பேய் பிசாசு மந்திரிக்கப்பட முடிஞ்சோம்னா நம்மளையும் மந்திரி ஆக்கிடுவாங்க. ஒரு கூட்டம் வந்துடும், நம்ம எங்கேயோ எழுந்திரிச்சிருவோம், பெரிய அளவுக்கு போயிடுவோம். இப்போ இந்த மாதிரி மந்திரிக்கிறது, இதுக்கு என்ன பேர் என்று சொன்னால் முஸ்லிம்கள் உள்ள ஜோதிடர்கள். இப்படி யாராவது நாளை வரக்கூடிய விஷயத்தை எவனால் சொல்ல முடியுமா? எந்த ஒரு லெப்பையாவது கரோனா வரப்போவதுன்னு முன்னக்கூடி சொன்னாங்களா? எவனாலையும் சொல்ல முடியலையே. சுனாமி வர்றதுக்கு முந்தி சுனாமி வரப்போகுது எவனாவது சொன்னாங்களா? வந்த பிறகு என்ன செய்யறாங்கன்னா, நான் ஏற்கனவே அந்த நட்சத்திரம் அப்படி வரும், இப்போ இப்படி வரும்லாம் சொன்னேன்னு சொல்லிட்டு விட்டு அடிக்கிறாங்க. அப்படி சொல்ல முடிஞ்சா பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மன் அத்தா அர்ராஃபன், யாரு ஒரு குறிகாரர், இவர்களும் குறிகாரர்கள் தான், பேரு ஜிப்பாவெல்லாம் போட்டிருக்கிறாங்க, அவ்வளவுதான். முஸ்லிம் குறிகாரர், முஸ்லிம் ஜோதிடர், யார் இப்படி இந்த ஜோதிடத்தில் வருகின்றார்களோ அவர்களுடைய 40 நாள் வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்களே. நாம போகலாமா? எத்தனை பேர்கள் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முந்தி இந்த மாப்பிள்ளைக்கு ராசி பொருத்தமா, ராசி அப்ப ராசி பொருத்தம் என்று பார்த்து கல்யாணம் முடிச்சிருக்காங்களா? 4வது நாள் தலாக்கா இருக்க, 5வது நாள் மாப்பிள்ளை ஆக்சிடென்ட் ஆயிருக்கான, என்ன செய்ய போறீங்க? எடுத்துக்காட்டுகள் எவ்வளவோ இருக்கின்றது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றுக்காரர்கள் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்போ இத மாதிரி நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கின்றன. அப்படி ஏமாற்றக்கூடிய மக்களை நம்ம பார்க்கிறோம். அடுத்து பார்க்கின்றோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு குழு ஒன்று வருகின்றது. அந்த குழுவினர் அவர்களிடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 பேர்கள் வந்திருக்கின்றார்கள். 9 பேரிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடன்படிக்கை செய்துவிட்டு ஒரு ஆள்கிட்ட மட்டும் கை காட்ட மாட்டேன்ட்டாங்க. அப்போ உடனே பாயத்த திசாத்தன், 9 பேர்கிட்ட நீங்க உடன்படிக்கை எடுத்திருக்கீங்க, ஓ தரக்தா ஹாதா, இவர் அம்போன் விட்டுட்டீங்களே என்று சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இன்ன அலைஹி தமீமத்தன், அவர் தாயத்தை தொங்க விட்டுருக்கிறாரு. ஃபஅத்கல யதஹு ஃபகதாஹ, உடனே அவர் என்ன செய்றாருன்னா கையை விட்டு அதை அறுத்து எறிகிறாரு. ஃபபாயாஹு, அவரிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடன்படிக்கை செய்கின்றார்கள். அடுத்து சொல்றாங்க பாருங்க, வகால மன் அல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக், யாரு தாயத்தை தொங்க விடுகின்றானோ அவன் இணை வைத்து விட்டான். இந்த ஆலிம்சாக்கள் சொல்ல கேட்டிருக்கீங்களா? இந்த ஜமாத்துல திரும்ப திரும்ப சொல்றோம், தாயத்து போடாதீங்க. இந்த தாயத்து போடுறாங்களே அவங்க என்ன செய்யறாங்கன்னா தட்டை எழுதி கொடுக்குறாங்க. நிறைய சூறாவெல்லாம் எழுதி கொடுத்து அதை கரைச்சி அந்த மையி லெபரட்டரியில கொடுத்து பரிசோதனை நிலையத்தில் கொடுத்து சோதிச்சு பார்க்கணும், அதுல என்ன கிருமி இருக்குன்னு தெரியாது. புரியுதா? அதையெல்லாம் போய் குடிக்கிறான். இந்த லெப்பைக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா இங்கிருந்து சுபஹானிட்ட போய் நிக்கிறாங்க. சார் இடது பக்கம் வலிக்குதா? அவர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறார். நீ ஏன் அங்க போற? சுகருக்கு ஏன் டாக்டர்கிட்ட போற? எழுதி குடிக்க வேண்டியதுதானே. குர்ஆனுக்கு ஓதி நம்ம நாமே ஊதுறதுல ஹதீஸ் இருக்கின்றது, அதை நம்ம மறுக்கிறோம் என்று வழங்கிக் கொள்ள கூடாது. அப்ப இந்த மாதிரியான ஒரு காரியங்கள் எல்லாம் இவர்கள் செய்கின்றார்களே, இது எப்படி? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்காங்க, ரசூலுல்லாஹ்வை நிழலா தொடரக்கூடியவங்க. அவங்க குடும்பத்துல அவங்களுடைய மனைவி ஒரு யூதர்கிட்ட போய் மந்திரிச்சிட்டு வர்றாங்க. இது அவர்களுக்கு தெரிஞ்சு அவங்க கேட்கிறாங்க, எங்க போற என்று கேட்கின்ற பொழுது எனக்கு ஒரு மாதிரியா கண்வழி வருகின்றது, அதனால் அங்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே இன்னமா தாக்கா அமலு ஷைத்தான், அது ஷைத்தானுடைய வேலை, அதனாலதான் கண்ணுல குத்துது குடையுதுன்னு நீ போய்கிட்டு இருக்கிற. நீ இந்த மாதிரியான ஒரு நிலை வந்தால் ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி சொல்லு, அதிகிபில் பாஸ ரப்பன்னாஸ் இஷ்ஃபி அந்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவு ஷிஃபான் லா யுகாதிரு சகமா.
நீ தான் நோயை நீக்கக்கூடியவன். சுருக்கமான கருத்து, நோயை போக்கக்கூடியவன். நீ போக்க ஆரம்பிச்சுட்டா எந்த நோயும் அந்த நோயினுடைய தடயம் கூட இருக்காது என்று சொல்கின்றார்களே, இந்த ஹதீஸினுடைய அடிப்படையில் நாம நடக்கணுமா, நாம இப்படி மந்திரிக்க செல்ல வேண்டுமா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து இன்னொரு செய்தி, அவங்க வீட்டுக்குள்ள வரும் பொழுது அவங்களுடைய கழுத்துல ஒண்ணு மாட்டிருக்கு. இது மாதிரி கிறிஸ்தவர்கள் அந்த சிலுவையை மாட்டிருப்பாங்க. இந்து சமுதாயத்தில் உள்ளவங்க அவங்க ஏதாவது ஒரு கோயிலில் உள்ளத அவங்க போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி இந்த அம்மா போட்ட உடனே பிடிச்சி இழுத்துட்டு சத்தம் போடுறாங்க, லக்கத் அஸ்பஹ ஆலு அப்துல்லாஹி அக்னியான் அன் யுஷ்ரிகு பில்லாஹி மாலம் யுனஸில் பிஹி சுல்தானா. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதுடைய குடும்பம் ஷிர்க்கை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டது. அவங்களுக்கு இந்த ஷிர்க்ல எந்த விதமான தேவையும் கிடையாது என்று சொல்லிவிட்டு, இன்னர் ருகா மாந்திரியங்கள், ஒ தமாயின், அதே போல தாயத்துக்கள், ஒ திவலத்து, திவலா அது என்னன்னு விளக்கம் சொல்றேன், இதெல்லாம் ஷிர்குன் அப்படின்னு சொன்ன உடனே தாயத்து தெரியுது, மந்திரங்கள் தெரியுது, திவலானா என்ன அப்படின்னா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அது ஒரு சின்ன ஒரு வளையம் மாதிரி. அது எதுக்கு அப்படின்னு கேட்டா, கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை வந்தா இதை மாட்டிக்கிடமாக ரெண்டு பேரும் எணிச்சுவாங்க, காதல் அப்படியே ஒன்றாக இனிமேல் மோதல் இல்லாமல் ஒன்றா அப்படியே இணைஞ்சிருவாங்க. இன்றைக்குள்ள பைத்தியம் அன்றைக்கு இருந்திருக்கு, பாக்குறோமா இல்லையா? பாருங்க, உடைச்சி எரிஞ்சிருக்காங்க. அப்ப இதையெல்லாம் நான் உங்களிடத்தில் சொன்னதற்கு காரணம், இந்த உலகத்திலும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஷிர்க் என்பது நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. நாளைக்கு மறுமையில அந்த உலகத்துல போயிட்டு நான் வீட்டுக்கு போறேன், எங்க மாமா வீட்டுக்கு போறேன், எங்க பெரியாவ வீட்டுக்கு போறேன், கொஞ்ச நாள் எனக்கு அவகாசம் கொடுங்க என்று மலக்குள் மௌத்துல கேட்டீங்களாக்கும் அடி சம்மட்டி அடி தான் விழும். அங்கிருந்து எழுந்துச்சுலாம் வர முடியாது, போனா அப்படியே போய்கிட்டு தான் இருக்க முடியும். இதை தாய்மார்கள் மனதில் வச்சு யாரையும் பார்த்து ஏமாந்து விடாதீர்கள். மறுமை உலகத்துல நாம போய்விட்டு திரும்ப முடியாது என்று கூறி, ஷிர்கில் இந்த தாயத்து போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் உட்பட இந்த ஜமாத்து எடுத்து சொல்கின்றது, அல்லாஹ்வுக்காக எடுத்து சொல்கின்றோம். நாளை மறுமையில நரகத்துக்கு போய்விடக் கூடாது என்பதற்காக வேண்டிதான் எங்களுக்கு இந்த சத்தியத்தை திரும்ப திரும்ப மக்களிடத்தில் சொல்லிக் கொண்டிருப்பதிலையும் அதில் உறுதியாக நிற்பதிலையும் நீங்கள் துஆ செய்து கொள்ளுங்கள். எல்லோரும் நாம் இணை வைப்பு இல்லாமல் நாளைக்கு சோனத்திற்கு செல்ல வேண்டும். அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் சொன்னது போன்று உலாயிக லஹுமுல் அம்ன், அவர்களுக்கு தான் கேரண்டி கார்டு இருக்கிறது. யாருக்கு? யார் இணை வைக்கவில்லையோ அல்லாஹ்வுடைய கிருபையினால ஏதோ தொழல கிளல அப்படின்னா கொஞ்சம் நரகத்தில் போட்டு வருத்தி எடுத்துட்டு அல்லாஹ் தஆலா ஒரு தண்ணியில முக்கி சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். ஷிர்க் இல்லாமல் இருக்க வேண்டும். அந்த ஷிர்க் என்ற மிகப்பெரிய ஒரு பாவம் இடத்தில் இல்லாத மக்களாக சுவனத்திற்கு செல்லக்கூடிய மக்களாக நாம் ஆகிவிடுவோம். அல்லாஹ் அருள் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.